பைபிள் ஒரு வசனம் இருக்குது, குதிரையின் வீரியம் தப்பியாது அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் தீர்க்க தரிசனம். ஒரே காரணம் தான் இத்தனை வருஷம் சொல்கிறேன், வசனத்தை சொல்கிறேன். அது தீர்க்கமானது. அதுக்கு அந்நிய பாஷை பேசி வியாக்கியானம் பண்ணி வரத்தினால சொல்கிறேன் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஆவிக்குரிய பொது அறிவு வேணும்னு கதறுங்க, ஆவிக்குரிய பகுத்தறிவு வேணும்னு கதறுங்க. வார்த்தையெல்லாம் சும்மா சீன் விடாமல் இதயத்தில் வேதனையை சுமந்து தான் சொல்கிறேன். கதறணும். அந்த கதறதுலே நமக்குள்ளே இல்லை. யோசித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக 50%லாம் சரியாக உண்மையாக இருக்கும். 50% மேலே உண்மை தான். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டேக் எனி கிளைம். வாழ்க்கையில் என்ன கதறுதல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் என்ன கதறி இருப்பீங்க? 10 வருஷமே ஜாஸ்தி. ஒன் சிங்கிள் இயர். இப்போ 25ல் இருக்கோம். 2025 2024ல் ஏதாவது விஷயத்தை பற்றி ஏதாவது ஒன்று கதறி இருப்பீங்களா? கதறுதல்னால் நமக்கு என்னன்னு தெரியுதா? தெரியாது. நமக்கு தெரியாது. நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. நாம் தரிசனமிக்க பொறுப்பு மிக்க ஒரு சபையாக இருக்க நம்ம மேலே கடவுளுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ நான் நிர்பந்தத்தால் தான் நிற்கிறேங்கிறதே ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது புரியல. பிரசங்க வாக்கியங்களாலே பிரசங்கம் பண்ண முடியும், புதிய புதிய கருத்துக்களை சொல்ல முடியுங்கிறதுலலாம் இப்போ திருப்தி காணக்கூடிய காலம் இல்லை. தாடி பற்றிட்டு எரியுது. பீடிக்கு நெருப்பு கேட்கக்கூடாது. கேவலமான வாழ்க்கை பார்த்துக்கோங்க. உலகம் முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சபையினுடைய காலம் முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கு. இஸ்ரவேலினுடைய காரியம் முழுமையாக ஆண்டவர் கையிலே கை மாறக்கூடிய சூழலில் இருக்குது. இதெல்லாம் நம்மை அச்சுறுத்துவதற்காக இல்லை. இனிய ஆசுவாசமாக அமர உட்காந்து யோசிக்கலாம் அப்படிங்கிற நேரத்தில் இல்லை. தீவிரப்பட வேண்டிய காலங்கள். காலாட்படைகளோடு நடக்கும்போதே நம்ம சோர்ந்து போகிறோம். குதிரை படைகளோடு ஓட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னா கணக்கு எப்படி ஒப்பிப்போன்னு தெரியாது. தவறான நம்பிக்கைகளை மனசில் கொள்ளாதீங்க. வேத வசனம்தான் அவமதிக்கப்படுகிறது என்பது வேத வசனத்தாலேயே உண்மையாகவே இருக்குது. நாம் தான் தேடி பிடிச்சி கடவுளுடைய வசனத்தை மதித்து வாழ்கிறதுக்கு கற்றுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். ஏதாவது நொண்டி குதிரைக்கு சறுக்குன்னு தான் சாக்கு அப்படின்னு சொல்லி இதனால் அவனால் இவனால் இதால் அதால் தேசத்தால் இல்லை சூழலால் சுற்றத்தால் இயற்கையால் அரசாங்கத்தால் தீவிரவாதம் எவன் மேலேயாவது பழியை போட்டுட்டு எவனுமே இல்லைன்னா பிசாசு மேலே பழியை போட்டுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம நின்று கொண்டு இருக்க காலம். இனிமே கூட நிற்போம். ஒத்த காலில் என்ன 10 காலில் நிற்போம். காலே 2 தான். இதை பற்றிலாம் பிரகாசமான மனக்கண்கள், பொறுப்புணர்ச்சி தேவை. அதுக்கு நீங்கள் இன்னும் பெரிய தகுதி அடைய வேண்டிய ஏதாவது பெரிய படிப்பு இருக்கா? ஏதாவது திறமையை வளர்த்து கொள்ளணுமா? டெக்னிக்கல் கோர்ஸ் இருக்கா? அகடமிக் கோர்ஸ் இருக்கா? பட்டய படிப்பு இருக்கா? இல்லை இப்படிப்பட்டதான கலை படிப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் அலைய வேண்டாம். நானும் நீங்களும் ஒப்பு கொடுத்து வாழ இன்னும் கற்றுக்கலை. விட்டு கொடுத்து வாழ இன்னும் கற்றுக்கலை. இன்னைக்கு காலையில் கூட உரத்த சத்தம் கேட்கல, பெருசாக லவுடாக உரத்த சத்தமாக பேசினது போல் உரைக்கிற மாதிரி ஒப்புரவாகுதலை பற்றி விழிப்பாயிரு. ஒப்புரவாகுதல் எவ்வளவு தீவிரப்படுகிறோமோ அவ்வளவுக்கு தான் கடவுளுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும்.
ஒப்புரவாகாமல் எதுவுமே நடக்காது. இங்கே எதை நான் பிற்போக்காக பேசுகிறேனே உங்கள் மனசில் காலங்காலமாக பதிஞ்சிருச்சு. அதை நான் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் செய்கிறதா இல்லை. வேத வசனம் சொல்லாததை சொன்னதாக நீங்கள் நினைக்கிறது தப்பு. வேத வசனம் சொன்னதை இல்லைன்னு சொல்கிறதும் தப்பு. வேத வசனத்தை மாத்திரம்தான் தேவன் நிறைவேற்றுவார். வியாக்கியானங்கள் பெருகிட்டே இருக்கு. தேவன் வியாக்கியானங்களை எதிர்பார்க்கவில்லை, எளிய பணிவான கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். God expects simple obedience, pure obedience, unflinching obedience. வலதுபுறம் இடதுபுறம் சாயாத கீழ்ப்படுதலை, ஒத்துழைப்பை எதிர்பார்க்க. கீழ்ப்படுங்கிற வார்த்தை தான் பிடிக்கலன்னு அந்த ஒத்துழைப்புங்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். நம்முடைய உணர்வுகளை கடவுளை விட யாரும் மதிக்க முடியாது. காரணம் அவர் தான். அது கொடுத்ததே அவர் தான். அந்த உணர்வுகளை கொடுத்தவரே அவர் தான். எல்லா விதமான உணர்வுகள், சரும உணர்வுகள், ஆத்ம உணர்வுகள், ஆவியிலே உணர்வுகள். அந்த உணர்வுகள் தேவை என்பதனால்தான் தேவன் அவைகளை படைத்தார். இதெல்லாம் நம்முடைய ஜப வாழ்க்கையோடு எவ்வளோ சம்மந்தப்பட்டிருக்குங்கிறது நம்மளால் பார்க்க ஏற்றுக்க முடியல நமக்கு. எஸ், இறைவாக்கினனான ஏசாயாவை கொண்டு தான் தம்முடைய ஜனத்தை பற்றி ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். இதையுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேலருக்காகத்தான் தேவன் இந்த பூமியிலே தன்னை வெளிப்படுத்தினார். அவர்கள் மூலமாக தான் உலகமே அவரை அறிய வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அவரை நிராகரித்ததினாலே இந்த இரக்கம் நமக்கு கிடைத்தது. தேவன் நம்மை நினைக்கவில்லை, நினைத்தார் என்று நாம் விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இன்ன காலத்தில் இன்ன விதத்தில் நம்மை நினைக்க தேவன் துவக்கத்திலிருந்தே, உலகம் தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு தீர்மானித்தார். கேட்டிங்களா? அதை நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல. we are not Jews, we are not Israelites. ஓகே, ஆண்டவர் அவர்களுக்காகத்தான், அவர்களை கொண்டு, அவர்கள் மூலமாகத்தான் இருக்கிறார். ஆக இஸ்ரவேலர்களுக்கு தேவன் வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார், பிரமாணங்களை எழுதி தந்தார். அவர்கள் இன்னைய வரைக்கும் ஒரு பெருமையில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தேவன் பலமாக கிரியை செய்கிறார். இப்போ சமீபத்தில் ஜஸ்ட் 2 to 3 daysக்குள்ளே ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்ரவேலிலே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸோ அதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? நம்முடைய நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுது. இஸ்ரவேலர்கள் விழித்து கொள்வார்கள் என்று சொன்னால் நம்முடைய காலம் அவ்வளோதான். இப்பயுமே இந்த போர் பயத்திலே அந்த இரத்த கவுளிங்கிறாங்களே, அந்த வார்த்தை சொல்லவே எனக்கு ரொம்ப பிடிக்கிறதே இல்லை. அந்த வாடை, த ஸ்டென்ச் ஆஃப் பிளட், அந்த மாதிரி ரீஜன் தான் இப்போ காசா. அங்கே கடவுளை ஏற்றுக்கொள்கிறவங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க. காசன்ஸ் ஆர் அக்செப்டிங் கிரைஸ்ட். இதெல்லாம் யாரோ தெருவில் போகிறவன் உடுக்கடிச்சு ஏதோ சொல்கிறான் அப்படி நம்ப முடியாது. ரெட் கிராஸ் பீப்புள் ஆர் சேயிங் திஸ். செஞ்சிலுவை சங்க மக்கள் மனிதநேய உதவிகளை செய்ய போகும்போது அவர்கள் பார்க்குறாங்க, அந்த நெருக்கத்தின் மத்தியில் மக்கள் இயேசுவின் பக்கமாக திரும்புகிறார்கள். ஸோ தட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். ஸோ ரெஹபோத் பெனியல் பெண்கள் உங்களுடைய தரம் ஃபார் எனி ரீசன்
தர டிக்கெட்டாக மாறிடாதீங்க. சும்மா இதெல்லாம் சொல்லி உஸ்பேத்தில் நான் சொல்கிறத உங்களுக்கு விளங்கி தான் ஆகணும். விளங்கிக்க தான் நீங்கள் முட்டி மோதி நெத்தியிலேயே ஒரு வீக்கம் ஏற்பட்டாலும் கட்டி மாதிரி அதை பற்றி பிரச்சனை இல்லை, விளங்கிடணும் உங்களுக்கு. நீங்கள் மட்டமாக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் பிறவியின் பயனே இழந்துட்டிங்கனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை சொல்கிறதுக்கு எனக்கு பெரிய மேதாவி மாதிரியோ முரட முத்து மாதிரி நான் சொல்லலை, நொறுங்கி சொல்கிறேன். உங்கள் தராதரத்தை நீங்கள் காத்துக்கல, யூ ஆர் டன். உங்கள் மூஞ்சியில் தான் சொல்லேன் தீர்க்க தரிசனமாக. உங்கள் தராதரத்தை நீங்கள் காத்துக்கலாம், நீங்கள் ஒழிஞ்சிங்க, சந்ததியாக ஒழிஞ்சிங்க. சொன்னது தான். நீங்கள் விரைக்க பார்த்தாலும் முறைக்க பார்த்தாலும், நான் பேசும்போது பூமியை பார்த்துக்கிட்டு நான் அவங்கள பார்க்காதபோது விரைக்க இந்த அல்பத்தனமான காரியத்திலேருந்து வெளியே வந்துடணும். ரெகபோத் பெனியில் சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் என் காலத்துக்கு பின்னும், ஈவன் ஆஃப்டர் மை டைம் இஃப் ஐ எம் கோயிங் டு பி டேக்கன் அவே, நான் சொன்னது தான் இந்த சபையில் நடக்கும். உங்கள் தராதரத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும். உங்களுக்காக தேவன் கொடுத்துருக்கிற அன்பு, உங்களை தெரிந்து கொள்வதில் நீங்கள் வேத வசனத்தின் பிரகாரமாக தான் வாழ்ந்து காட்டணும். இன்னும் அல்பத்தனமாகவே உலக பொம்பளைங்களை போலவே வாழ்வீர்களானால் யூ ஆர் அ ஃபூல். நீங்கள் இந்த சபைக்கு வரவே வேண்டாம். வந்து நாசமாகறதுக்கு வேறு வழியை நீங்கள் பார்த்து கர்த்தரத்தில் திரும்பத்துக்கு பாருங்கள். பத்தாது சும்மா இழிச்சிக்கிட்டா அக்கா ஆண்டி இப்படிலாம் கதையெல்லாம் ஆகாது. இட் டசன்ட் டேக் யூ எனிவே. ஓயாமல் தான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தை உருப்படுறதுக்கு நீங்கள் யோசிங்க. உங்கள் குடும்பம் யோசுவா காலை போல் எழும்ப முடியுதா? சாங்கியமாக வந்து பெஞ்சில் உட்காந்துட்டு போகிறத பற்றி நான் இங்கே பிரசங்கம் பண்ணதே இல்லையே. சராசரியா உங்கள் அழைப்பு பெரியுது, உங்கள் மேலே இருக்க தேவனுடைய அன்பு பெரியுது. உங்களுடைய சிறிதும் பெரிதுமான உங்களை உருவாக்கக்கூடிய சோதனைகளை இன்னும் உங்களுக்கு ஜெயிக்க தெரியல, பயமாக இருக்குது, நெஞ்சழுத்தமாக இருக்காதீங்க. ஒட்டச்சு நொறுக்கிடுவார். பரவாயில்ல, நான் உடஞ்சி நொறுங்கினாலும் முட்டத்தில் வந்து விழுந்துட்டா போதும் நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வேணும். நான் சொல்லி கொடுத்ததா இருக்கக்கூடாது. நேராக என்ன பாருங்கள், பிடிக்காத எனக்கே இன்றைக்கி பிரசங்கம் பண்ண வரத்துக்கே எனக்கு பிடிக்கல தான் இந்த வார்த்தைகள்லாம் பெற்று. நானே அன்பாப்புலர் ஆகிட்டுருக்கேன், விரும்பப்படாதவனா. அதை பற்றி எனக்கும் பிரச்சனை இல்லை. ஆனாலுமே நல்லாவே பச்சையாக எனக்கு தெரியுதா இதெல்லாம் சொல்லி நான் இன்னும் ஏன் மக்களுடைய பகையை சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வருவேன் நான். தேவனிடத்தில் ஒப்புரவாக கற்றுக்கோங்க. புருஷனும் பொண்டாட்டி ஒப்புரவாக கற்றுக்கோங்க. பிள்ளைகளும் பெற்றோரும் ஒப்புரவாக கற்றுக்கோங்க. மாமனாரும் மாமியாரும் மருமகள்களும் ஒப்புரவாக கற்றுக்கோங்க. அக்கம் பக்கத்தில் ஒப்புரவாக கற்றுக்கோங்க. இயேசு ரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்ட நீங்கள் ஒப்புரவாகாமல் இங்கே ஜெபம் பண்ண துணியாதீங்க. உங்கள் மேலே அக்கினியை குதிச்சிக்கிட்டே இருக்கீங்க. சின்ன பிள்ளையா காதை திரி செய்கிறியா இல்லையான்னு உங்களை சிக்ஷிக்கிறதுக்கு நான் ஆளை. ஏன் ஜான் ஏறினாலும் முளை இறங்குறீங்க? ஏன் தேர் இஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் யுவர் லைஃப்? ஏன் உங்களுக்கு சேர்ற 10, 100, 1000, லட்சம் ஏன் உங்களை வாழ வைக்கல? ஏன் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசத்தை காமிக்கல? ஏன் உங்களை பார்த்து அநேகர் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரல? ஏன் உங்கள் குடும்பம் பிரகாசிக்கலை? ஏன் உங்கள் குடும்பம் இருளை ஜெயிக்கலை, வியாதியை ஜெயிக்கலை, துக்கத்தையும் கூக்குறையும் ஜெயிக்கலை? ஏன் திருப்தி அற்று இருக்கிறீங்க? நான் எனக்கு எல்லாம் இருக்கேன், ஐம் ஹாப்பி, இருக்கிறதெல்லாம் என்னால் கொடுக்க முடியும், நாளத்தனே அல்ல தேவையான அளவுக்கு கொடுக்க முடியும், இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்க முடியும். ஏன் உங்களால் இருக்க முடியல? Why you are not so courageous enough to come forward to spend yourself and spend yourself and your belongings? கேட்டு பழகிட்டீங்க. இன்னும் கேட்போம் உட்காந்துக்கு. ஏன்னா அது என்ன, அது செவிடங்காதில் வந்து நான் இப்போ செவித்தினவர்கள செவிட்டு விரியன் அவங்க காதில் இருக்குது. கர்த்தர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறது அவங்க காது கேட்கலையா? உணர்வு இல்லையா? இன்னும் இவ்வளோ போதனை கேட்டு தெளிவாக உங்களுக்கு ஜெபிக்க தெரியலையே. உங்கள் தாய்மொழியில் வேதத்தை இன்னும் சரியாக படிக்க தெரியலையே. ஜெப குறிப்பை படிக்க தெரியலையே. ஆனால் துட்டு சேர்க்குறதுலையும் ஆளை
பிடிக்கிறதுலையும் என்ன என்ன இது யார்கிட்ட இந்த மாதிரி வேஷம் போட்டு வாழ்கிறீங்க? யார் உங்களை கொண்டு போக போகிறான்னு நினைக்கிறீங்க? ஒரு சபை நிர்வாகம் கொண்டு போக நினைக்கிறீங்களா? ஒரு பாஸ்டர் கொண்டு போக நினைக்கிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போக நினைக்கிறீங்களா? திரும்பி வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிற ஒருத்தர் மாத்திரம்தான், உலகத்தே அவர் மாத்திரம்தான். யூ திங்க் தட் ஹீ வில் டேக் யூ பேக்? ஏன் வேதத்தை படிக்காமையே உங்கள் வாழ்க்கையில் எவனோ கண்ட கதையும் சொல்லுவான், என்னென்னத்தையோ சொல்லுவான், மனசுக்கு இதமாக அதெல்லாம் பெரிய வேத வாக்காக நம்பி இன்னும் உங்கள் வாழ்க்கை உருப்படாமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே? உங்களுக்குள்ளே இன்னும் ஏன் அனல் பொங்கலை? ஏன் தேவன வழிகளை இன்னும் கற்றுக்க முடியல? நாம் செய்கிற உபவாசமாக இருந்தாலும் 58ஆம் அதிகாரம் முழுசுமே எழுதியிருக்காரா உகந்த உபவாசத்தை பற்றி? நம்முடைய ஜனத்துக்கு எழுதியிருக்கிறாரு. நமக்கு எப்படி சொல்லியிருக்கிறாரு? இயேசு வந்தபோது வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், அவனை போல இல்லை ஓயாமல் ஆயக்காரனே சுட்டி காமித்த பரிசேயனை பார்த்து அவன் ஜபம் இல்லை, இந்த ஆயக்காரன ஜபம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னாரா? சொல்லியிருக்காரா? உபவாச ஜபம் நடத்தும் போதோ தனிப்பட்ட உபவாசத்தை மேற்கொள்ளும் போதோ ஏசாயா 58 என்னைக்காச்சும் 2 வரிகளாவது மனசில் வருதா? ஆர் யூ டேக்கிங் எனி ஸ்டெப்ஸ்? நாம் பைபிள் ஸ்டைலில் தான் பார்த்தோம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் நம்ம நாமே கெடுத்துக்கொள்கிறோம், நம்ம ஆத்மாவை கெடுத்துக்கொள்கிறோம், நஷ்டப்படுத்தி கொள்கிறோம். எங்கே போய் அதை சேர்த்து வைக்கலாம்? கண்ணமிட்டு திருடுகிற விஷயங்களை நாம் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம். கண்ணமிட்டு திருட முடியாத விஷயங்களை எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறோம்? 10 ரூபாயாச்சும். இன்னைக்கு 88 ரூபா ஒரு டாலர். 100 ரூபாய்க்கு வருங்கிறான், 1 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் போகுங்கிறான். இதெல்லாம் ஏறும்போது டீசல் பெட்ரோல் விலை ஏறும், எல்லா விதமான எனர்ஜி சம்பந்தமான சக்தி சம்பந்தமான எல்லாம் விலை ஏறும். அதெல்லாம் ஏறும்போது உற்பத்தியினுடைய விலை ஏறும். உற்பத்தி விலை ஏறுனா ரீட்டைல் ப்ரைஸே ஏறும், கமர்ஷியல் ப்ரைஸ் இன்னும் ஏறும், மார்க்கெட் ப்ரைஸ் ஏறும், விலைவாசி ஏறும். ஏழைகள் வாங்க முடியாமல் ஒடுங்கி போவாங்க, நறுங்கி போவாங்க. நேற்றுக்கு தான் 2 டைல்ஸ் வாங்கணும் அப்படின்னு நானும் அல்லாதீனும் போனோம். அப்போது அந்த குடவுனுக்கு போக வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. பெரிய குடவுன். அது ஒன்று தான் நினச்சேன். அவர் சொல்கிறார் திருச்சியில் 4 குடவுன் இருக்குது, இது சின்னது, இருக்கிறதுலே சின்னது இதுதான், அதுவே கடல் மாதிரி இருக்குது. சொல்ல வந்தது என்னென்னா, அங்கே அத்தனை கம்பெனி இது தயாரிக்கிறாங்க, இந்த மாதிரி டைல்ஸ் தயாரிக்கிறாங்க, ஓடுகள், வெவ்வேறு விதமான ஓடுகள். ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 80 பைசா, 100க்கு 80 பைசா வட்டி கட்டிகிட்டு இருக்காங்க. விற்றாலும் விற்காட்டினாலும் கட்டிட்டு தான் பல ஆயிரம் கோடி கடனை வாங்கி ஒவ்வொரு பேங்க்கும் கொடுத்து தான் மார்வாடிகள் அந்த பிஸ்னஸ் செய்கிறாங்க. தலையே சுற்றிருச்சு. அதுக்கு மேலே நான் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல வரல, அது என்னுடைய பிரசங்கம் இல்லை. ஆனால் உலகப் பொருள் பண முதலைகளையே எவ்வளோ சிக்கலுக்குள்ளே கொண்டு போகுது. அதுதான், தட் வாஸ் மை தாட். ஐ வாஸ் தேங்க்ஃபுல் டு காட். பல விஷயங்களும் சும்மா லைட்டாக அப்படி எல்லாம் நுனிப்புல் மேயிற மாதிரி அப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் போயிட்டே வந்துட்டு இருந்தோம். ஆனால் எப்படி உலகப் பொருளின் ஆவி அம்பானி அதானி காலி பண்ண போது அவங்களுக்கு தெரியல, இதை விட இவனோட பெரிய பெரிய கிங்லாம் இருக்கானுங்க உலகத்தில். எல்லாம் உலக பொருளை நம்பி சாம்ராஜ்யங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தையே விலை பேசிகிட்டு இருக்காங்க, செவ்வாய் கிரகத்தை விலை பேசிகிட்டு இருக்கிறாங்க, நஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க, கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க.
அவங்களுக்கு அந்த பெரிய சுனாமி அலை, உங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி. நம்மளை கெடுக்கணுங்கிறதுக்கு நம்முடைய அவல ஆசை தான். அவல ஆசையை அளக்க முடியாது. எல்லாம் நம்ம தியானிக்கிற வசனத்துக்கு ஏற்றதை தான் சொல்கிறேன், சும்மா கதை சொல்லலை. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். சரி, 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து இன்னும் சில தியானங்களோடு கூட இன்னும் மற்ற நடைமுறை அறிவுரைகளை மனதில் வைத்துக் கொள்வோம். புக் ஆஃப் 2 Kings சாப்டர் 3 verse 11. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். இதை நான் சபைக்கு தான் பிரசங்கம் பண்ணுவேன்னு இந்த முதல் நாள் தியானத்தை கொடுத்த போதே சொன்னேன். அது இன்னும் எனக்கு சரியாக அந்த மாதிரி செட் ஆகலை. உங்களுக்கே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற துணை, நீங்கள் ரெஸ்கியூவர்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரோடதெல்லாம் இல்லை பொறுப்பாக பேசி இருக்கணும். இது வரைக்கும் உங்கள் பிள்ளைகளோடு பேசி இருக்கணும். பல ஆயிரங்கள் சம்பாதிக்கணும், லட்சங்களை சம்பாதிக்கணும், பிள்ளைகளை பற்றி கரிசனையாக இருக்கிற, அவங்க ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்களோ, சொந்த தொழில் செய்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் சொல்லியிருக்கணும். சொல்ல இப்பயாச்சும் ஆரம்பிங்க. எலிசாவின் காலம்லாம் பந்தாடுற காலம். ஆனால் முன் இருந்ததே பின்னும் இருக்கும், முன்னடந்ததே பின்னும் நடக்கும். ஆனால் நடந்ததையோ தேவன் விசாரிப்பார் என்கிற வசனத்தின் அடிப்படையிலே இந்த வசனங்களை நாம் தியானிப்பது நமக்கு அவசியம். உண்மையான தீர்க்கதரிசிகள் இல்லாத காலம். முதல்ல நம்ம பார்த்தோம், தகப்பன்மார்கள் பிதாக்கள் இல்லாத காலம், உப்பு சாரமற்று போன காலம் என்று பார்த்தோம். மூன்றாவதாக அரிதானவைகளை கேட்பவர்கள் அரிதாய் போன காலம் என்று பார்த்தோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடிய காலம் என்று பார்த்தோம் கடந்த வாரம். இன்றைக்கு உண்மையான தீர்க்கதரிசிகள் இல்லாத காலம், கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத காலம். உங்கள் கையில் எத்தனை காப்பி பைபிள் வேணால் இருக்கலாம், எவ்வளோ விசேஷமான குறிப்புகள், ஆய்வு வேதாமங்கள் இருக்கலாம், பல மொழிபெயர்ப்புள்ள வேதாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் வசனம் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. கிறிஸ்து நமக்குள்ளே நிறைவாக வாழவில்லை என்றால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, நம்முடைய மீட்பரான கிறிஸ்து, நம்முடைய மூத்த சகோதரரான கிறிஸ்து, ஆவியாயின் ஜீவனமாக இருக்கிற வார்த்தையான கிறிஸ்து, வாழ்வழிக்கு வசனமான கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாக இல்லை என்றால், எந்த ஒரு தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கிற வாக்குறுதிகளோ எச்சரிப்புகளோ உங்களை தொடவே தொடாது. இட் will never touch you. மனசாட்சி நமக்கு தேவை. உத்தம பாதையில் தன்னளவுக்கு தான் தனியாக இருக்கும்போது நடந்தவன் தான் யோசபாத்து. ஆனால் எந்த நேரத்தில் நேராக உட்காந்து கேட்கணும், எந்த நேரத்தில், எந்த தருணத்தில், எந்த சமயத்தில், எந்த ஒரு சூழலில் வேண்டாதவனோடு நீங்கள் சகவாசம் வைக்க முடியும். இல்லை அவனே உங்கள் மேலே அப்படியே விழுந்து தான் நேசிப்பான், கட்டி தான் தழுவான், சத்துருடு முத்தம் போல் பழகுவான். நீங்கள் தான் ஜாக்கிரதையாகிடணும். இவன் என்ன புதுசாக நம்ம கூட வரான், அவன் நீங்கள் அவமதிக்க வேணாம். யூ ஷுட் கீப் பீப்புள் அட் டிஸ்டன்ஸ். யூ ஷுட் சே நோ. You should learn to say no rather than just say no. நோன்னு சொல்ல தெரியலனா கற்றுக்கணும். You have to learn to instruct yourself. Make room for instructions. உங்கள் இதயம் ஆண்டோடைய அறிவுரைகளை, ஆவியானுடைய அறிவுரைகளை கேட்கும்படி உங்கள் இதயம் திறந்திருக்கணும். ஏன் நாம் சங்காரமாகிறோம்? அறிவில்லாமைனாலே. அந்த அறிவு என்னது? presence of mind தான். It's not academic knowledge of the word of God. அறுபத்தாறு புத்தகத்தை நான் மனப்பாடம் பண்ணி கரைச்சி குடிச்சிட்டேங்கிற அறிவு இல்லை. சமயத்துக்கேற்ற புத்தி, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்டிருக்கிற பொற்பழங்களுக்கு சமானம் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையான தீர்க்கதரிசிகள் இல்லாத காலம்.
படை பலத்தையும் புய பலத்தையும் இராணுவ பலத்தையும் 2 பேரும் பேசி பார்த்தாங்க. ஏய் வா போகலாம், அவங்களாம் எனக்கு விரோதமாக வராங்க. அவன் பாருங்கள் லூசுத்தனமாக யோசபாத் சொல்கிறான். முன்னாடி லாஸ்ட் வீக் பார்த்தோம் 7ஆம் வசனத்தில், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடே கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோம் வனாந்தர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்தபோது அவர்களை பின் செல்கிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று. கவனிங்க, காசு பணம் சேருதுன்னு உங்கள் மனசாட்சி கடினமாக இருக்குது, ரொம்ப கொளுத்துருக்கீங்க. ஆம்பளைங்க பொம்பளைங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் ஜென்ட்ஸ் லேடிஸ், சொன்னது தான். நான் உங்கள் ஆத்மாக்கா உத்தரவாதம் பண்ண இங்கே ஊழியக்காரனாக இருக்கிறேன். உங்கள் துட்டை அனுபவிக்கிறதுக்கு நான் இல்லை, உங்கள் வீட்டு சாப்பாடை அனுபவிக்கிறதுக்கு நான் இல்லை, உங்களுடைய ஸ்தோத்திரத்தை நான் எதிர்பார்த்து இங்கே இல்லை, உங்கள் ஆத்திரத்தை நான் எதிர்பார்த்து இல்லை, உங்கள் மூஞ்சி முகரையை பார்த்து நான் இல்லை. இதெல்லாம் அவமதித்து நான் சொல்லலை, அழுது கண்ணீரோடு சொல்கிறேன், கரிசனையோடு சொல்கிறேன். என்ன அளவுக்கு கூட ஒரு கரிசனையோடு சொல்கிறதுக்கு இங்கே ஒருத்தரும் இல்லை. இதை விட கரிசனையாக செய்யணும். என் ஜீவன் பானபலியாக வார்க்கப்பட்டு போக ஆண்டவரிடத்தில் பலனை கேட்குறேன். டேக் அ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காட். தேவனோடு தேவ காரியத்துக்காக, தேவனை தராதாரத்துக்காக, இருதயத்துக்காக நிற்கிறதுக்கு உங்களுக்கு அவசியம் உண்டு, கடமை உண்டு, கடன் உண்டு, துப்பு வேணும், அதில் துணி வேணும். நெஞ்செழுத்தமாக ஏறி வந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க, சிக்ஷைகள் அதிகரிக்கும். தண்ணீர் இல்லாமல் போச்சு, காய விட்டுட்டாருன்னா அப்போ தான் உங்களுக்கு கதறுதல்னா என்னன்னே தெரியும். இன்னும் நீங்கள் காயலை, இன்னும் நீங்கள் பசியில் வாடலை. அதெல்லாம் வாட வைக்கிங்க அப்படிங்கிற எண்ணம் இல்லை. என்னாலலாம் தாங்க முடியாது, என்னால் உங்களுக்கு சவரட்சணை செய்ய முடியாது. அவன் சட்டையை கிழிச்சிட்டான். இஸ்ரேல் ராஜா சமாரியாவில் பஞ்சம் வந்தவொடனே, நான் அரண்மனையிலேருந்தா ஆலையிலேருந்தா எதை கொடுத்தா அவன் இந்த பஞ்சத்தை தீர்க்க முடியும்னு சொல்லி அவன் சட்டையை கிழிச்சிக்கும் போது உள்ளே அவன் ரெட்டு உடுத்தி இருந்தான். வேதம் சொல்லலையா? உடனே அவனுக்கு எரிச்சல் வந்துச்சு. அவங்க இஸ்ரவேலர்கள் பண்ண அக்கிரமமும் அருவருப்பும் வேசித்தனம் போச்சான விக்கிரகம் கண்ணில் வரல. எலிசா மேலே கோவம் வந்துச்சு. அவன் எங்கே, அன்னைக்கு அவன் தலை இருக்குதா இல்லையா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, தீர்க்கதர்சனம், இந்த பஞ்சத்தை ஆண்டவர் தீர்ப்பார். ஒருத்தன் இதெல்லாம் எப்படி முடியும்னு, நீ அதை பார்ப்ப ஆனால் சாப்பிட மாட்ட அப்படிங்கிறாரு. குஷ்டரோகிகள் நற்செய்தியை சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் குஷ்டரோகம் பிடிச்ச மாதிரி இந்த எல்லையில் இருக்கிற பொறுக்கிகள் உங்களுக்கு நல்லது சொல்லணுமா? அந்த அளவுக்கு சூடுகள் சொரணை இல்லாத பொம்பளைங்களா நீங்கள், ஆம்பளைங்களா நீங்கள்? உங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். என்ன எப்படிங்க, என்ன மறைக்கிறீங்க? உங்கள் உள்ளத்துலேயும் மறைக்கிறீங்க, வெளியிலையும் பார்க்குறீங்க. நான் சொன்னது தான். கடவுளுடைய வேலைக்காரன் தூக்கத்தை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் போராடிட்டு தான் இருக்கேன், உருண்டு பிறண்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ வாய்டவே எங்கே உட்காந்தாலும் தூக்கம்தான் வருது. ஸோ டயர்டு. என்ன வெட்டி முறிச்சிக்கிங்க உங்கள் வாழ்க்கைக்காக? எதுக்கு நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க? என்ன போலித்தனம் அது? என்ன உண்மை இருக்குது? என்ன ஆத்ம ஈடேற்றம் இருக்குது? என்ன அபிஷேகம் இருக்குது? என்ன கண்ணீர் இருக்குது? என்ன உத்தரவாதம் இருக்குது? இன்னும் கொஞ்சமாவது எதாவது கிடைக்காதான் தான் இருக்கிறீங்க. தண்ணீர் இல்லாமல் போச்சு. 3 ராஜாக்கள் ஒன்று போனால் நீங்கள் தண்ணி இல்லாமல் போச்சு. அப்போ தான் இங்கே எங்கேயாவது தீர்க்கதரிசி இருக்கான, அவங்களுடைய இராணுவ அறிவு வேலை செய்யாது, உன் துப்பாக்கியும் தோட்டம் வேலை செய்யாது, உன் ரதம் ஒன்றும் வேலை செய்யாது, உன் ஆயுததாரிக்கு அறிவு இல்லை,
உன்னை யுத்தத்திலையும் வாழ்க்கையிலையும் ஜெயம் சிறக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர், வார்த்தையானவர், ஆவியானவர் பேசுறதுக்கு இடம் கொடுக்குறீங்களா? இடம் கொடுத்துருக்கீங்களா? எத்தனை முறை இடைப்பட்டிருக்கிறார். முடியாதுன்னு இருக்கிறீங்க. மொட்டை அடிக்கும் போது தெரியும் யார் உங்களுக்கு உதவி செய்வா? கர்த்தருடைய வார்த்தை தான் உதவி செய்யும். கர்த்தருடைய வார்த்தை சுமந்தவன் தான் உதவி செய்ய முடியும். ஏன் ஆண்டவர் அப்படி ஆட்களை எழுப்பலை? கேட்குறவனும் இல்லை, சொல்கிறவனும் இல்லை. அதனால தான் நியாயாதிபதிகள் புஸ்தகமே எழுதப்பட்டது. நியாயாதிபதிகள் காலமே உருவானதே ஜனங்க கேட்கவும் ஆள் இல்லை, சொல்லவும் ஆள் இல்லை, எல்லாம் தாந்தோன்றிகளாக இருந்தாங்க. நமக்கு இதுக்கு அடுத்த சபையை பற்றி கரிசனை, அது பெருகுது இது பெருகுது, இவன் இன்க்ரீஸ் ஆகிறான் அங்கே ஆகுதுன்னு. உங்கள் வாழ்க்கை ஆகலையே. உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை எவ்வளோ துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க, எவ்வளோ என்ன ஆத்மாதாயம் பண்ணியிருக்கீங்க, என்ன ஆண்டவருக்காக வாழ்ந்துருக்கீங்க, என்ன உங்களுக்குள்ளேருந்து பிரச்சனை வெடித்து கிளம்புது. நீங்கள் வரும்போது எவ்வளோ தேவன் இங்கே கூடி வராரு யோசிங்க. யூ நீட் லைஃப் கிவிங் வேர்ட் ஃப்ரம் த வேர்ட். அப்பொழுது 10ஆம் வசனம், இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். பூவோடு கூட சேர்ந்த நாரும் மனம் பெறும். நீ பூவும் இல்லை நாரும் இல்லை, உங்க கூட சேர்ந்தவங்க என்ன மனம் பெறுறாங்க? என்ன உங்கள் மூலமாக என்ன ஆவிக்குரிய சந்ததி எழும்பி இருக்கு? என்ன ஜெப ஆவி உங்கள் பிள்ளைகளுக்குள்ள சந்ததியில் இருக்கு? ஏன் உங்களை உயிர்த்துணர மாட்டேங்கிறீங்க? எப்படி இருந்தாலும் இந்த உலக விஷயங்களை நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஏன் இன்னொரு மனுஷன் மூலமாக தான் அந்த வரணும் மாதிரி உங்கள் மூலமாக ஏன் இந்த எழுப்புதல் வரணும் எதிர்பார்க்கல? எனக்கு இதில் கிடைச்ச தியானத்தினுடைய வெளிச்சம் அதுதான். யோசபாத் நல்ல ஒரு நீதியுள்ள அரசன் தான், யூதாவின் ராஜா. அவனும் அப்பழுக்கற்றவன்லாம் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அது இந்த விஷயத்தில் ஊற்றிடுச்சு அவனுக்கு. he spoiled himself, he stained himself. முதல்ல ஆகாபோட அவன் சம்பந்தம் அவங்க வச்சவனே அப்பயே வீணா போச்சா? ஆனாலும் கடவுளை தேடணும், கடவுளை வார்த்தை தேடணும்னு உணர்வு வந்துச்சா? ஏன் நேரடியாக அவனோட தேவன் பேசியிருக்க முடியாதா? ஏன்னா ராஜாக்கள் எல்லாருக்கும் ஆண்டவரை வம்சாவளியில் உட்கார வச்சுட்டாரு. அவங்களுக்கு இறங்கிறதுக்கு முடியல, விட்டு கொடுக்க முடியல, யோசிக்க முடியல. ஆட்டாளுக்கு ஒரு சீட்டாள், சீட்டாளுக்கு ஒரு மூட்டாள், மூட்டாளுக்கு ஒரு நொண்டிகளுதுன்னு 4 பேரை அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு வச்சுருக்குறாங்க. நாம் தான் களத்தில் இறங்கணும். கடைசி காலத்தில் அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். நம்ம அங்கேயே அனுப்பும் ஆண்டவர், தாங்கவும் நமக்கு துப்பில்லை. எவ்வளோ காலம் கொடுக்கறது? அவனுக்கு எழும்பவும் துப்பில்லை, தாங்கவும் துப்பில்லை, கொடுக்கவும் துப்பில்லை. ஆனால் பயிர்கள் நாசமாகிட்டே இருக்கு. சுழுக்க ஆண்டவர் நம்ம சிச்சிக்கும் போது தெரியும் யார், எந்த வக்கீல வரப்போகிறான், எந்த சபை ஸ்தாபன தலைவர் வரப்போகிறான், எந்த ஃபவுண்டர் வரப்போகிறான். who is going to come? யோசிங்க. காலப்படுறோம், ஐயோ தங்கம் விலை ஏற போதும், ஐயோ சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைய விடாதுன்னு அங்கேருந்து ஒருத்தர் பரலோகத்தில் கூவிட்டே தான் இருக்கார். எழுதி வேற கொடுத்துட்டார். அது நமக்கு யார் இப்போ சாப்பாடு கேட்டார்? தங்கம் வேணும். அதான் சாகிறதுக்கு குறவளையிலையும் உயிர் போகாமல் அங்கே கருக்கு பொறுக்குங்கும்போது தங்கத்தை கரைச்சி விடுவாங்க. போய் சேரத்துக்கு தான் விடுறாங்க, வாழ்கிறதுக்காக விடுறாங்க. அது மாதிரி தான் அல்பமாக இருக்கும். You are more concerned if the Lord would cut down the price of gold, exchange rate of dollars. 30 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்துட்டு நமக்கு சந்தோஷம் நினைக்கிறீங்களா? வாங்காதவன்லாம் காரை வாங்க ஆரம்பிச்சிருவான்.
எல்லாம் அவ்வளோதான். பொல்யூஷன் ஒன்றுமே நமக்கு பாருங்கள், எந்த அறிவுமே இல்லை. ஆனாலும் எல்லாரும் வேணும் வேணும் எல்லாம் அந்த நிர்பந்தத்துக்குள்ளே வந்துட்டோம். யாராவது வசனத்தை நிர்பந்தி, இது எனக்கு தான் சூடு சொரணை இல்லை, எனக்கு தான் வயசாயிடுச்சு, நீங்கள் இளம் வெட்டுகள், உங்கள் குழந்தைங்க அவங்களுக்கா ஏன் கரிசனை கொள்ளலை, எல்லாம் அதே போகிற அந்த அகண்ட பாதையிலே நீங்கள் போகிறீங்க, நாங்களும் போகிறோம், எல்லாம் போய் சாவோம். உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட, அப்படின்னு தானே போயிட்டுருக்கோம். யாராவது மாற்று பாதையில் போகிறீங்களா? யாராவது எழுப்புதல் சிந்தை இருக்கா? நான் ஏன் சாகணும், நான் ஏன் பலியாடாகணும், நான் ஏன் லூஸ் ஆகணும், நான் என்ன பைத்தியமா? ரைட்டு, ரொம்ப புத்திசாலி. அடி வாங்கு சாவம் தான் ஆண்டவர் கொண்டு போகிறாரு. கடவுளாக பார்த்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அந்த இடத்துல யோசபாத்துக்கு உணர்வு வந்துச்சு. ஐயோ, கடவுள் இங்கே கொண்டு வந்து மோவாபிய கையில் ஒப்பு கொடுக்கறதுக்காக வரவழைத்தாரே அப்படின்னு. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான். இந்த சபையில் ஒருத்தியாவது ஒருத்தனாவது இருக்கீங்களா? ஒருத்தி காலம்புறா கத்திட்டு போய் சேர்ந்துட்டா. ஏதாவது இத்தனை பொம்பளைங்க இருக்கீங்களா? திறப்பின் வாசலில் நிற்க யாராவது இருக்கீங்களா? அடுத்தவ சரியில்லை, அடுத்தவ சரியில்லைன்னு சொல்லியே நீங்கள் தான் குழியில் இருக்கீங்க. தூக்கியோட ஆள் இல்லாமல் நீங்களும் குழியில் போயிட்டுருக்கீங்க. கண்ணு தெரியுதா, ஆவி தெரியுதா, சிந்தை தெரியுதா? நீங்கள் மேட்டிலிருந்து அந்த சபிக்க சென்ற என்னது இந்த பிழையாம போல ஆச்சும் இருக்கீங்களா? கண் சொருகி போன கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாச்சும் இருக்கீங்களா? இல்லையே, இல்லையே. செட்டு செய்கிறதுக்கும் குழி பறிக்கிறதுக்கும் புரணி அழுவதற்கும் போட்டு விடுறதுக்கும் ஆவின் பலனெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் கூடி கூடி பேசுகிறீங்க. யாராவது நேராக எழுந்துச்சி வந்து செய்யுங்கன்னு தானே சொல்கிறோம். சட்டையை கோருங்க, ஏதாவது தப்பாக மிதிங்கன்னு தானே சொல்கிறேன். அதில் எனக்கு ஒன்றும் பயமும் இல்லை, எதுவுமே கிடையாது. நோ ரிசர்வேஷன். தப்பு தப்பு தான். நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே. ஏன் உங்களால் அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி வாழ முடியல? ஏன் முன்மாதிரியாக இருக்க முடியல? ஏன் உங்கள் இடத்துலேருந்து அந்த வல்லமை புறப்பட்டு போகல? ஏன் இந்த மாதிரி பாட்டை மாத்திரம் நம்பி பாடி இருக்கிறோம்? உங்கள் சருமத்தையாவது தொடுதா, உங்கள் முடிய தொடுதா? அதுதான் துடிக்கணும். Are you desperate enough for the Lord to fill you? எத்தனை வியாதிசுமை கையில் வச்சிருக்கீங்க தைரியமாக? எத்தனை பேர் சுகமாக இருக்கிறாங்க? அந்த உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்குள்ளே இல்லையா? ஒரு பாஸ்டர் தான் வரணுமா? பாஸ்டர் வர்றது போகிறதுங்கிற அது கம்ப்ளைண்ட் இல்லை. ஏன் உங்களால் முடியல? உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர் இல்லையா? அந்த வாக்கியத்தை அத்தந்தர பாருங்கள். யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி நம்முடைய தீர்க்கதரிசி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா? கர்த்தரிடத்தில் இது வரைக்கும் விசாரிச்சிருக்கீங்களா? சொந்த பந்தத்தை விசாரிச்சிருப்பீங்க, வெவ்வேறு விதமான துறையில் இருப்பவங்களை விசாரிச்சிருப்பீங்க. குடும்பமாக உட்காந்து வேதத்தை திறந்து உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? பேசுகிற வரைக்கும் எந்திரிக்காமல் எந்திருக்கீங்களா? அது அந்த காலங்க, பரிசுத்தம் இன்னும் ஊற்றப்படாத காலம். அது தட் வாஸ் their limitation. அல்ல, தட் வாஸ் த போர்ஷன் given to them. நமக்கு அளவில்லாமல் ஆவியான ஊற்றப்பட வேண்டிய காலத்தில் இருக்கிற முன்மாறி பின்மாறி சேர்ந்து அதுக்கு அவன் சொல்கிறான், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான். அந்த மாதிரி தரமான பிள்ளைங்க இருக்கிறாங்களா? ஆண்கள் இருக்காங்களா? பெண்கள் இருக்காங்க? உங்கள் வீட்டுக்காரர் ஆசாரியர் தானே? நீங்கள் ஆசாரியனுடைய ஒய்ஃப் தானே? உங்கள் வீட்டுக்காரர் தீர்க்கதரிசினா தீர்க்கதரிசி மனைவி தானே? இதே அதிகாரத்தில் தான் பின்னே வருது, 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, புருஷன் இறந்துட்டார், தீர்க்கதரிசி கடனை வச்சுட்டு போயிட்டார். எலிசா அங்கே போகிறாரு. அந்த கதை எல்லா கதையும் நமக்கு தெரியும். எந்த கதை தெரியாது நமக்கு? எந்த சம்பவம் தெரியாது? கதையை போல் இந்த பூமியில் இந்த இடத்துல எல்லையில் காலத்தை கழிச்சுட்டு மண்ணில் போய் தூங்கிட்டா எழும்பிடுவீங்களா? என்னத்தை விசுவாசம் தான் எழுப்போம், விசுவாசம் தான் ரட்சிக்கும். அதை பற்றிலாம் செகண்ட் தாட்டே கிடையாது, நோ ஒப்பீனியன். ஆனால் என்னத்தை விசுவாசிங்க? யாரை விசுவாசிங்க? உங்கள் விசுவாசத்தின் பலன் என்ன?
விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், மரித்தோர் உயிரோடு எழுந்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். ஆவிக்குரிய வேலை இல்லை, பூமிக்குரிய வேலை இல்லை. கைக்கு 4 பேர் தாதிமார்கள் அந்த காலத்தில் வாசித்த மாதிரி உங்களுக்கு 4 பேர் கையை காலை பிடிச்சி விடணும், எல்லா வேலையும் செய்யணும். மே வேலை, கீ வேலை, உள் வேலை, வெளி வேலைன்னு. நீங்கள் என்ன வேலை செய்வீங்க? திண்டு மாதிரி பெருத்து போவீங்க. வாட் ஆர் யூ ட்ரீமிங் அபவுட் ஹியர் யார்? என்ன கனவு கண்டுட்டு இங்கே வரீங்க? நித்திய ராஜ்ய தரிசனம் இல்லாமல் நித்தியமாக நேம் நிலைத்திருக்கும். அவர் என்ன நினைப்பார்? என்ன வேடிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அதான் அழுகுறாரு இல்லை, சிலுவை பாதையில் அழுகுறார். என்னம்மா ஏமாற இவ்வளோ ஒப்பாரி வைக்கிறீங்க? இன்னும் சாவே இல்லை, சாவு வீட்டில் விழுந்த மாதிரி ஓன்னு ஒப்பாரி வைக்கிறீங்க. எனக்கா அழுவாதீங்க, உங்களுக்கா உங்கள் பிள்ளைகளுக்கா அழுகுன்னு அவர் சொல்லலையா? நம்ம யாருக்கும் இதில் உணர்வே இல்லையே. உங்களுக்குள்ளே இதான் பாஸ்டர் கத்திக்கிட்டே இருக்கார், திட்டிகிட்டே இருக்கார். போங்க, ஒருத்தரோட ஒருத்தர் யார்கிட்டே போய் உங்கள் குப்பையை கொட்டுங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? ஆறுதல் கொடுப்பாங்களா? ஒன்றும் எல்லாம் சரியாயிடணும். எப்படி சரியாகும்? உங்கள் மனம் திரும்ப இல்லாமல், உங்கள் ஒப்புரவாதல் இல்லாமல், உங்கள் தீய பழக்கம் போகாமல், உங்கள் பொய் போகாமல், உங்கள் மூர்க்கம் போகாமல், உங்கள் வீராப்பு போகாமல் உங்கள் வாழ்க்கையில் எது உருப்படும்? என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஜபம் கூரைக்கு மேலே, இப்போ தான் ஜபம் பண்ணிச்சு, கூரைக்கு மேலே என்ன ஏதாவது ஜபத்தையாவது தெளிவாக பண்ணுறீங்களா? யார்கிட்ட பேசுகிறீங்க? இங்கே வந்து யூ ஆர் டாக்கிங் டு காட். எப்போ கற்றுக்க போகிறீங்க? எல்லாம் அவருக்கு தெரியும்னா அவர் எதுக்கு இங்கே சபையை நிறுவனம்? எல்லாமே அவருக்கு தெரியும், உலகம் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே தெரியும். ஒருத்தன் இங்கே இருக்கான், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்? என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாய் சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். அதாவது உங்களுக்கு தெரியுதா? அது தெரியணும். நான் உருப்புறத்துக்கு ஒரு வார்த்தை இன்னார் இடத்துல இருக்குது, நான் உருப்புறத்துக்கு வார்த்தை இந்த இடத்துல இருக்குது, இந்த வசனத்தில் இருக்குது, இந்த பகுதியில் இருக்குது, இந்த வேத பகுதியில் இருக்குது, இந்த சம்பவத்தில் இருக்குதுன்னு தெரியணும். நீங்கள் ஒரு மனுஷனை கூட தேடி போகணும். நான் எதையும் கூட்டி குறைச்சி உங்களுக்கு சாதகமாகலாம் சொல்லலை. இன்னும் இதோட கட்டன்றையாக சொல்ல முடியும். அதில் எனக்கு பெருமையும் இல்லை, தாழ்மையும் இல்லை. வேலை ஆகணுமே, கிரியை நடக்கணுமே, உங்களுக்கு தெரியணும். சில நேரத்தில் எழுதப்பட்ட வார்த்தை உங்களுக்கு கண்ணு திறக்காதனால்தான் தெருவில் போகிறவனை கொண்டு உங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். உங்கள் எதிரி மூலமாக அவங்க பேசுவார். நீங்கள் உருப்புறதுக்கான வார்த்தை உங்கள் எதிரிகிட்ட கூட இருக்கலாம். கவனிங்க, நேராக உட்காந்துங்க. நீங்கள் விழுந்து போகணும், நாசமாக போகணுன்னு நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க தெரியாமல். அது உங்கள் துரோகிகளை நம்புறீங்க. நீங்கள் வாழ்க்கையில் வீணாக போகணுன்னா உங்கள் வார்த்தையெல்லாம் துரோகிக்கிட்டேருந்து தான் உங்களுக்கு வரும். உங்கள் வாழ்க்கை உருப்புற பாதையில் நீங்கள் உங்களை பார்க்கணுன்னா உங்கள் எதிரிகிட்டேருந்து கூட கர்த்தருடைய வார்த்தை வரும். உங்கள் நண்பன்கிட்ட தான் வரணும்னு அவசியம் இல்லை, வேத வசனத்திலேருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு தீர்க்கதரிசி இடத்துலேருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை. இது பதிவாகுது. நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் ஏற்றுவாங்க, அதை திருப்பி போட்டு கேளுங்க. நான் சொன்னது தான், கடவுளோட வேலைக்காரன். ஏன் உங்களால் இன்னும் சரியாக மனம் திரும்ப முடியல? நீங்கள் துரோகங்களை நம்புறீங்க. யூ லவ் மோர் ட்ரெச்சரி, மோர் விக்கெட்னஸ், மோர் ஹிப்போக்ரஸி. மாய்மாலத்தை, ஏமாற்றத்தையும் போலித்தனத்தையும் நிறைய நம்புறீங்க. போலி ஆறுதலை நம்புறீங்க. உங்கள் சீர்திருத்தத்தை நீங்கள் நம்புனீங்கன்னா ஒரு ஆசிரியன் இடத்துலேருந்து, ஆசான் இடத்துலேருந்து உங்கள் மேலே கரிசனையாக இருக்க, உங்களை கவனிக்கிற, உங்களை உருவாக்குற இடத்துலேருந்து வர உங்களுக்கு இஷ்டம். ஆமாம், அவர் எப்பயும் இப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு இருந்தாலும் உங்கள் எதிரின்ட்டு இருந்தால் தான் ஆண்டவர் அனுப்புவார். சாலமோன் உருப்படணும்னு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி சாலமோன் மனம் திரும்புகிறதா இல்லை. ஏன்னா அவன் ரொம்ப பெரிய ஆளு, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஞானம். அதனால தான் ஆண்டவர் பார்த்தார், இவன் வேறு ரேஞ்சில் இருக்கான், வேறு லெவலில் இருக்கான், வேறு உச்சியில் இருக்கான், அனுப்பு.
எதிரிகளை எழுப்பினார். எதிரிகளை எழுப்பினார். புத்தி வரல சாலமோனுக்கு, வரவே இல்லை. God will raise people who will work against you to make you realize that He alone loves you sincerely. மெய்யாக உங்களை முழுமையாக நேசிக்கிற கர்த்தர் மாத்திரம்தான், உங்களை அழைத்த தேவன் மாத்திரம்தான் உங்களுக்குரியது அவர் மாத்திரம்தான் நிறைவேற்றுவார். அவர் கரத்திலிருந்து மாத்திரம் உங்களுக்கு உயர்வு வரும். நாட் ஃப்ரம் எனி கார்னர். உங்கள் நிலைமைகள் இருக்குது. வீட்டில் போய் எல்லாம் உட்காந்து தியானிக்கணும். மேற்பூச்சா வந்துட்டு போயிட்டு பெஞ்சை சீடத்து 4 பாட்டு பாடினா, இப்படி பண்ணால் ஜம் பண்ணால் முடிஞ்சு நம்ம ஊழியம் இது பெரிய ஊழியமாக, இது பெரிய காரியமாக நினச்சி ஒப்பிட்டு போயிட்டு இருக்காதீங்க. நீங்கள் குடும்பமாக எழுப்புதலை பார்க்கணும். நீங்கள் குடும்பமாக ஆத்ம ஈடேற்றம் அடையணும். நானும் என் வீட்டார் முதல் கர்த்தரே சேவிப்போம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். உங்கள் வார்த்தை எங்கே இருக்குது? உங்கள் வார்த்தை யார்கிட்ட இருக்குது? உங்களுடைய விடுதலை யார்கிட்ட இருக்குது? அங்கே தான் இருக்குது. யூதருடைய விடுதலை யார் கையில் இருந்தது? யார் கையில் இருந்தது? எஸ்தரின் புஸ்தகத்தை எத்தனை முறை வாசிச்சிருப்பீங்க, பிரசங்கம் பண்ண கேட்டிருப்பீங்க. எஸ்தருங்க திரைப்படத்தை நம்ம போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்களே. தெரியணும். வேர் இஸ் யுவர் டெலிவரன்ஸ்? அகஸ்வேர் கையில் இருந்துச்சு. அகஸ்வேர் கை விரிச்சிட்டானா? மேதிய பரிசிய பாரம்பரியத்தை நிமித்தமாக நான் எழுதின எழுத்தை நான் மாற்ற முடியாது. நீங்களாக எழுப்பி உங்கள் விடுதலைக்காக போராடுங்க. எந்த நாளில் உங்களை கொல்லணும்னு ஆமான்னு நினச்சானா அந்த நாளில் நீங்களும் எழுப்பி யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் எங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் தான் யுத்தம் பண்ணார். நம்ம விடுதலை கர்த்தர் கையில் தான் இருக்குது. Praise the Lord. It is not in the hands of BJP. It's not in the hands of Congress. It's not in the hands of any national or local parties. நம்முடைய விடுதலை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. Praise the Lord. நம்ம தான் யுத்தம் பண்ணணும். வார்த்தை தான் ஆண்டவர் கொடுத்தாரு. யுத்தம் பண்ணது, யுத்தத்துக்கு போனது, யுத்த களத்தில் தங்களை பார்த்தது, நிற்க பார்த்தது யோசபாத்தும் அவன் கூட இருந்த மற்ற கூட்டு களவாணிகள் தான். அன்னைக்கு மாத்திரம் எலிசா இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தா கதை கந்தல். கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா, ஏதோமின் ராஜா, யூதாவின் ராஜா. ஏதோம் யாரு? ஏசாவினுடைய சந்ததி, மாம்ச புத்திரன், முரட்டாட்டம் பண்ணுறவன், துஷ்டத்தனம் பண்ணுறவன். மோவாபின் ராஜா, எதிரி வரான் மோவாப், அவன் லோத்தின் சந்ததி. பாருங்க சினாரியோ. ராஜாங்க சரித்திர சம்பவத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அந்த ஆட்சி மம்மதை நான் எல்லாம் என்னெல்லாம் நம்ம மனசுக்குள்ள மனோராஜ்யம், தப்பான மனோராஜ்யத்தில் இந்த சபையே இருக்குது. நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும். உங்கள் மனம் மறுரூபமானாதான் மகிழ்ச்சி, மகிமை, மறுரூபம். நீங்கள் வெளிச்சம்லாம் போட்டு காமிக்காதீங்க. ஃபோக்கஸ் லேம்ப் போடுறேன், அந்த லேம்ப் போடுறேன், இதெல்லாம் வேஸ்ட். உங்கள் மனம் திரும்பிட்டிங்கன்னா தானாக உங்கள் மறுரூபம் தானாக அங்கேருந்து மகிமை பிரகாசமாக வெளியே வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சன்மார்க்க வாழ்க்கையை திருப்தி ஆகாதீங்க. ரொம்ப திருப்தியாக இருக்கீங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதாக கூட உங்களுக்கு தெரியும். அதை பற்றி எனக்குலாம் தெரிஞ்சு தான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறேன். நான் டிஸ்டர்ப் பண்ணுறதா நீங்கள் யோசிக்க வேணாம். அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. ஜஸ்ட் அ ஹியூமன் பீயிங், வெரி லிமிட்டட் ஹியூமன் பீயிங். பிள்ளைங்களை உயர் படிப்பு படிக்க வச்சுட்டேன், நல்ல சந்தஸ்தில் வச்சுட்டேங்கிறது உங்கள் திருப்தினா யூ ஆர் அ ஃபெயிலியர். சாமுவேல் ஃபெயில் ஆகலையா? சூப்பர் டூப்பர் மேன் இன் த ஹோல் ஆஃப் பைபிள். ஏலி ஃபெயில் ஆகலையா? ஆரோனே ஃபெயில் ஆகலையா? மோசஸுடைய பசங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒன்றும் பெருசாக இல்லை.
கம் ஆன், திங்க். ஏப்ரஹாம் ஆல்சோ ஃபெயில்டு. விசுவாசிகளின் தகப்பன் அவசரப்பட்டாரா? இன்னை வரைக்கும் சண்டை நடந்துட்டுருக்கா? வெட்டுப்பள்ளி குத்துப்பள்ளி ரத்தம் சிந்துதல் தொடர்ந்துகிட்டே இருக்கா? ஈசாக்கை பெற்றது அது அது வேற ஒரு உச்சம், இன்கம்பேரபிள் மேட்டர். பட் நானும் நீங்களும் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, நானும் நீங்களும் எவ்வளோ சுத்தபத்தமாக இருக்க வேண்டியது, எவ்வளோ பிரமாணிக்கமாக இருக்க வேண்டியது, எவ்வளோ அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டியது, எப்படி நாம் உத்தரவாதம் மிக்கவர்களாக பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகலை, புருஷனை இழந்தோம், மனைவி இழந்தோம், இல்லை கல்யாணம் முறிஞ்சு போச்சு. வாட் எவர் இட் இஸ், யூ ஆர் அக்கௌண்டபிள் டு காட். வெதர் யங் ஆர் ஓல்ட், ரிச் ஆர் புவர், மேன் ஆர் உமன், ஸ்லேவ் ஆர் ஃப்ரீ. கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. அவங்க அவன்கிட்ட போனாங்க. நேரம் இல்லை, அடுத்த வாரம் இது தொடர்ந்து 13ஆம் வசனத்திலிருந்து தியானிப்போம். நீங்களே தியானிச்சுட்டு வாங்க. நீங்களாம் அநேக சபைகளுக்கு உருவாக்க வேண்டியவங்க. குண்டாஞ்சட்டிலே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிறத கூட மீனை பிடிக்க பார்க்குறீங்க. போங்க, 48 கிராமம் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குது, ஒரு கிராமத்தை தத்தெடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். எங்கே வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க? கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தர் எனக்கு சொந்தன்ட்டு கட்டிலுக்குள்ளேயே உட்காந்து தையா தக்கானா கதை ஆகாது. போகணும். யூ கோ பிளேசஸ், கோ டு வில்லேஜஸ். உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர் தெபராளை போல், தாயை போல் விழித்தெழுங்க. அதை பற்றியே தெபராளுக்கு ஏன் பேர் சேர்க்குறீங்க? உங்களுக்கு பேர் உண்டாகட்டும். இந்த இலையில் ஒவ்வொரு கிராமத்தாரும் இந்த சிஸ்டர் தான் எங்களுடைய கண்களை திறந்து விட்டாங்க, இவங்களால் தான் நாங்கள் நித்திய வாழ்க்கை வந்தோன்னு பூமியிலையும் சொல்லட்டும், பரலோகத்திலையும் சொல்லட்டும். ஸ்தோத்திரம். இங்கே சபையில் பேர் இருக்குமா? சிஸ்டர் சி, இந்த அல்ப ஆசையிலேருந்து வெளியே வாங்க. பரலோகத்தில் உங்கள் பேர் தெரியணும். இங்கே யார் உங்களை இடுப்பில் தூக்கி வச்சுட்டா என்ன இறக்கி விட்டுருவாங்க, சீக்கிரம் இறக்கி விட்டுருவாங்க. எவ்வளோ வேகமாக தூக்குனாங்களோ சீக்கிரம் இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் 2 பேராக எதுக்காக அனுப்பினார்? ஒத்தாசை இருக்கிறதுக்கு, ஒரு காரியத்தை கெடுக்கிறதுக்கு இல்லை. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எழும்புங்க, ஸ்தோத்திரிங்க கொஞ்ச நேரம்.